நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. திருச்செந்தூர் பக்கத்திலே குறும்பூர் அருகினிலே பேரும் புகழ் பெற்றதுதான் நாலு மாடி தன்னதிலே யாரெல்லாம் வாழ்ந்துவார் அங்கே யாரெல்லாம் அது நாடு எல்லாம் பேர் விளங்கும் நாலு மாடி தன்னதிலே அண்ணன் தம்பி 7 பேர் பத்திரகாளி என்ற மக்கள் சப்தகன்னி பெற்ற மக்கள் சான்றோரா 7 பேர் அண்ணன் தம்பி 7 பேரும் ஆனந்தமா வாழ்ந்துவார். அது அண்ணன் தம்பி 7 பேர் சப்தகன்னி பெற்ற மக்கள் சான்றோட நாடாரும் வாழ்ந்து வரும் நாளையிலே ஆறுமுக நாடாரும் சுடல முத்து நாடாரும் வேல் என்ற நாடாரும் லட்சுமண நாடாரும் சுடலை நாடாரும் ராமைய நாடாரும் சிவன் நாடார் என்று சொல்லி 7 பேர் இருக்கும் போது தூத்துக்குடி மாவட்டத்திலே திருச்செந்தூர் குறும்பூர் பக்கத்திலே நாடு எங்கும் பேரு பெற்ற 4 மாவடி மாநகரத்திலே அன்று ஓர் நாளையிலே சப்தகன்னி ஈண்டெடுத்த மக்கள் சான்றோர் திருமகன் பத்திரகாளி வளர்த்த மக்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் அரசாண்டு வருகிறார்கள். ஆறுமுக நாடாரும் சுடலை முத்து நாடாரும் வேல் நாடாரும் லட்சுமண
லட்சுமண நாடார், சுடலை நாடார், ராமையா நாடார், சிவன் நாடார். சிவன் நாடார். இப்படியாகவே அம்மா அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஆனந்தமாகவே வாழ்ந்து வரக்கூடிய காலத்திலே, அந்த காலத்துல நாடார் குல மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த 4 மாவடியிலே அதே ஊருக்குள்ளே கரையாளர் மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ எல்லா இன மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல கரையாளர்கள் மக்கள் எல்லாம் வரி வசூல் செய்வது வழக்கம். அப்ப இந்த அண்ணன் தம்பி 7 பேர்கள் இடத்திலையும் வரி வசூல் வேண்டி 7 பேர்களையும் மிகவும் துன்புறுத்தி இன்னல் இடக்கம் செய்து தரமாட்டேன் என்று சொன்னாலும் துன்புறுத்தியதுனால அண்ணன் தம்பி 7 பேரும் பார்த்தாங்க. இந்த கரையாளர்கள் தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் நாள் வர வர வரி வேணும், வசூல் வேணும், நம்மளை இடைஞ்ச பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை நாளைக்கு தான் கொடுக்க, எத்தனை நாளைக்கு இவங்க இடைஞ்சல்ல நம்ம நிக்க. அதனால துஷ்டரை கண்டா நம்ம தூர விலகி போகணும். அவங்கிட்ட போய் சண்டைக்கு போனா நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்ல. அது அறிவு உள்ளவங்க துஷ்டரை கண்டா தூர விலகி வந்துருவான். ஆமா, அறிவு இல்லாம தான் போய் சண்டை போட்டு நிற்பான். அப்ப துஷ்டரை கண்டு நம்ம தூர விலகணுமானா இந்த கரையாளர்கள் எல்லாம் வரி வசூல் வேணும்னு இடக்கம் செய்ய செய்ய நமக்கு எரிச்சலா தெரியுது. அதனால 4 மாவடி நகரத்தை விட்டு நாமல் வேறு இடத்திலே சென்று வாழ்வாங்கி வாழ வேணும் என்று அண்ணன் தம்பி 7 பேரும் அண்ணன் தம்பி 7 பேரும் அவரை 4 மாவடி ஊரே விட்டு அவரோ கெட்டு சாதம் கட்டி கொண்டு அவர் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு பானையும் அவரோ பொங்கலுக்கு அரிசியும் இப்படி எல்லோரும் ஒன்று கூடி இரவோடு இரவாக கரையாளர்கள் தன்னை விட்டு நாமல் தண்டியல் அலங்கரித்து தண்டியலும் பல்லாக்கும் இப்படி எடுத்துக்கொண்டு வாரார். அண்ணன் தம்பி 7 பேரும் அண்ணன் தம்பி 7 பேரும் அவர்கள் எங்க எங்க வாராரா? அவரோ அண்ணன் தம்பி 7 பேரும் சப்தகன்னி பெற்ற மக்கள் சான்றோர்கள் நாடார்கள் தண்டியலும் எடுத்துக்கொண்டு கட்டி சாதம் கட்டி கொண்டு தங்களுக்கு பொருட்களோடு அவரோ இரவோடு இரவாக மேல் திசை போக வேணும், போக வேணும், போக வேண்டும், மேன்மை வச்சு வாழ வேண்டும், மேன்மை வச்சு வாழ வேண்டும். போக வேணும், போக வேணும், மேன்மை பெற்று வாழ வேணும், வாழ நாம மேன்மை பெற்று வாழ வேண்டும். நாமல் மேல் திசைக்கு போக வேணும், மேன்மை வச்சு வாழ வேணும் என்று திசையாக
கடந்து கடந்து ஐயா தனை கடந்து தனை கடந்து ஆணையப்ப புறமோ வருவாரா பாடு தன்னை கடந்து ஐயா தனை கடந்து அணையப்ப பிரமதற்கு வருவாராய் அவர் ஆணையப்ப புறமோ தனை கடந்து கடந்து ஆ புதுக்குறிச்சி பாடையாக பாதையாக அவர் 7 பேரும் ஒன்று கூடி கூடி அது தாமரை செல்வி பாதை கூடி கூடி அது இட்டேரி வழியாக இட்டேரி வழியாக வழியாக ஐயா மேற்கு முகம் திரும்பி வாரா ஏறி வழியாக அவரும் இட்டேரி வழியாக வழியாக அவர் அண்ணன் தம்பி 7 பேரும் பேரும் புது குளம் தனை கடந்து கடந்து ஐயா தனை கடந்து கடந்து ஒரு உடன்காட்டை கண்டிட்டாரே தனை கடந்து உலகாட்டை கண்டிட்டாரே இப்படியாகவே ஒவ்வொரு வழியாக ஆமோ பேய்குளம் கடந்து சிறியந்தூர் பாதை கூடி பாதை கூடி புதுக்குறிச்சி தனை கடந்து தனை கடந்து மேற்கு முகமாக இட்டேரி வழியாக வழியாக சில உடன்காட்டை கண்டார்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் கண்டபோது புதுக்குளத்தை அடுத்து சில உடன்காட்டை கண்டவுடனே கண்டவுடன் அதிலே ஒரு ஒத்தையடி பாதையாக கொங்குந்தான் பாறைக்கு வந்து சேர்ந்தார்கள் கொங்கந்தம் பாதை வந்தார்கள் கொங்கந்தான் பாறைக்கு வந்து சேர்ந்து சேர்ந்து நீண்ட தூரமா நம்ம பயணமாகி வந்துட்டோம் வந்துட்டோம் சாயங்கால நேரம் ஆகிவிட போகுது ஆகுது அதனால நம்ம இன்னைக்கு இரவு தங்கிட்டு விடியா காலமா நம்ம போவோமே காலையில போவோமே அப்படி என்று நடந்து வந்த களைப்பால களைப்பாலே அவரோ கட்டு சாதத்தை உழைக்க வேணும் வைக்க வேணும் உழைக்க வேணும் வைக்க வேணும் நாமல் பசியார வேணும் என்று கட்டு சாதத்தை உழைக்க வேணும் ஆமா, வசியார வேண்டும் என்று அப்ப கட்டு சாதம் உழைக்க வேணும் உழைக்க வேணும் என்று கொங்கந்தம் பாறையிலே வாரபோது மாறபோது இதுவே இரண்டே இருக்கணுமே இருக்கணுமே இருப்பதற்கு சிறந்த இடம் சிறந்த இடம் ஏ சிறந்த இடம் இடம் என்று 7 பேரும் அமர்ந்திருந்தார் இருப்பதற்கு சிறந்த இடம் சிறந்த இடம் என்று 7 பேரும் அமர்ந்திருக்காரே. அப்பா அமர்ந்திருக்கும் வேளையில அந்த கொங்கந்தம்பாறைக்கு பக்கத்தில ஒரு 4 கிணறு இருக்க பாப்பாரா அந்த 4 கிணத்துக்கு வந்தல்லவோ நம்ம கை கால் முகம் கழுவ வேணும் ஐயா கழுவ வேணும் கழுவ வேணும் நம்ம நீரருந்தி போக வேணும் கழுவ வேணும் நாம கழுவ வேணும் போக வேணும் அப்போ கை காலும் கழுவுவாரா கழுவாரா இந்த அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஒன்று கூடி ஒன்று கூடி இந்த கொங்கந்தாம் பாறையிலே அமர்ந்திருக்கும் போது பாறைக்கு பக்கத்துல அந்த ஊர்ல அந்த ஊர்ல 4 கிணறு இருக்க கண்ட உடனே அடே அப்பா தண்ணி தாகம் பாத்தியா பங்குனி சித்திரை மாசம் ஆமா 4 கிணத்துல நம்ம நடந்து வந்ததுனால தண்ணி தாகமா இருக்கு இருக்கு இந்த 4 கிணத்துல தண்ணியை குடித்து கை கால் முகத்தை அழும்பி கொஞ்சம் உடம்பு சாப்பிட்டு கொஞ்சம் இளப்பாரி நம்ம வேர்வையை துடைச்சிருப்போம் தொலைச்சிருப்போம் அப்படின்னு கிணத்துக்கு பக்கத்துல வந்தாங்க
கிணத்துக்கு பக்கத்திலே வந்து கை கால் முகத்தை எல்லாம் அலும்பி விட்டு கழுவி விட்டு சோறு எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது என்னாச்சு? அந்த கிணத்துக்கு பக்கத்திலே ஒரு கோவிலும் இருக்க கண்டார்கள். அப்போ கோவில் இருக்க கண்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த கோயிலுக்கு பூஜை செய்யக்கூடிய பட்டர் ஆலயத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கோயில் பற்று பொன்னாக்குடி பற்று வந்தார். அப்போ பொன்னாக்குடி பற்று வந்து என்ன ஏதுன்னு பார்க்க ஒரு ஆளும் இருக்காது, இன்னைக்கு ஆளா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தபோது இந்த நாளை கிணத்திலே அவர்கள் தண்ணீரை கோதி கொட்டி கழுவி கை கால் அலம்பி இருப்பதை கண்டு என்னப்பா காரியம் செய்து விட்டீர்கள், எந்த ஒரு உங்களுக்கு ஆலயத்திற்கு குருக்களுக்கு பூஜை செய்யக்கூடிய இந்த கிணத்து தண்ணீர் நீங்க கோதலாமா, கைய கால் அலும்பி அசுத்தமாக்கலாமா அப்படின்னு உடனே ஐயா இந்த மாதிரி விவரம் நாங்க மேல்நாடு சென்று கரையாளர்கள் வரி வசூல் எங்களுக்கு இடுக்கம் தாங்கல, மேல்நாடு சென்று மேன்மை வச்சு வாழணும்னு இங்க வந்தோம். வரும்போது பசி ஆகி போச்சு, இந்த கொங்கந்தமாரில இருந்து சாப்பிட்டு கை கால் அலம்பி போகணும்னு வந்து நாங்க கோயில கவனிக்கல ஐயா, அதனால நாங்க கிணத்துல இந்த தண்ணி இளம்பி நாங்க சாப்பிட்டு விட்டு இருக்கிறோம் அப்படின்னு உடனே ஐயா பெரியவர்களே அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கீங்களே, இந்த கிணத்துல நீங்க அசுத்தமாக்கி கை கால் அலம்பிய தண்ணியால இனிமே குருக்களுக்கான கோயில் இது, நான் பற்று வந்து குருக்களுக்கு நம்ம இந்த தண்ணியை கோதை அபிஷேகம் செய்ய முடியாது, அது எனக்கு தெய்வ குத்தமாகும். அதனால என்னால இனி இந்த ஆலயத்தை நான் பேணி பாதுகாக்க மாட்டேன், பூஜைகளும் செய்ய மாட்டேன். அப்படி என்ற அண்ணன் தம்பி 7 பேர்களே நீங்க எல்லோரும் ஒன்று கூடி இனி இந்த ஆலயத்திற்கு என்ன உண்டோ பூஜையோ அபிஷேகமோ இனி உங்க பொறுப்பு, எனக்கு தெரியாதென்று பொன்னாக்குடி பற்று சொல்ல அன்னையில இருந்து அண்ணன் தம்பி 7 பேருக்கு ஒரு சந்தோஷம். சரி பரவாயில்ல, நம்ம செய்வதா இருந்தாலும் தெய்வத்துக்கு தானே ஒரு பணிவிட, தெய்வமே நம்ம கிட்ட துணையா வந்திருக்கு. அப்படி என்ற ஆனந்த சந்தோஷப்பட்டு அண்ணன் தம்பி 7 பேரு சப்தகன்னி இன்றெடுத்த மக்கள் அன்றைய நாள் முதலா நாள் முதலா குறுக்கு பூஜை செய்து வாராரே, அப்ப இப்படியா இருக்கும் போது இருக்கும் போது அங்க என்ன என்ன நடக்குதானா சரி, இந்த ஆலயத்திற்கு இனி நம்ம பொறுப்பா வைத்து அண்ணன் தம்பி 7 பேரும் பணிவிடை செய்து இந்த குருக்களுக்கு நம்ம பூஜைகளை செய்து வருவோம். தெய்வத்துக்கு பணிவிடை செய்வது பெரிய சந்தோஷம் தானே, புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 7 பேர்களுமா சேர்ந்து குருக்களுக்காகவே பூஜை செய்து வருகிறார்கள். அப்போ பூஜை செய்து வர இந்த நாளை கிணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் நம்ம இன்னையிலிருந்து இங்கே தான் இருக்கோம். அதனால இனி நம்ம இந்த இடமே இருப்பிடமா இருக்கட்டும், வேறு எங்கும் போக வேண்டாம். இந்த கொங்கந்தம்பார ஊரையிலே இருந்து இந்த கிணத்துல இருந்து நீர் இறைத்து வயிற்று பிழைப்புக்கு நாம விவசாயம் தானே பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்ம சான்றோர் மக்களுக்கெல்லாம் விவசாயம் தான் பெருசு பார்த்துக்கோ, அப்போ மூலம் காட்டு வேலை தானே, அப்போ விவசாயம் பார்த்து நாம வாழ்வாங்கி பெருகி வாழணும்னு சொல்லி வாழ்வாங்கி பெருகி வாழணும்னு சொன்னா இந்த நாளை கிணத்துல இப்ப இருக்க மாதிரி மோட்டர் வசதி இல்ல, அப்ப இல்ல, நீர் இறைக்கணும்னா துலாம் வேணும், துலாம் போட்டு இறைச்சா தான் இறைக்க முடியும். அப்ப பூரா அப்படித்தான். அப்ப இதுக்கு துலாம் போட்டு இறைக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மரத்தை வெட்டி ஏற்பாடு பண்ணணும். அப்படி என்று சொல்லி அண்ணன் தம்பி 7 பேர்களுமாக ஒன்று கூடி அதற்கு தகுந்த ஆட்களை சேகரித்து நாமல் மரம் வெட்டி கொண்டு வந்து துலாம் செய்து தண்ணீர் இறைத்து விவசாயம் பார்க்க வேண்டும் என்று அந்த கொங்கந்தாம்பார நாளைக்கிணத்திலே இருந்து அவர் அண்ணன் தம்பி 7 பேரும் நம்ம வனத்துக்கு தான் போக வேணும், மரத்தை வெட்டி சாய்க்க வேணும்,
குரங்கு மனம், சிறுபுலிகள் வாழும் மனம், வாழக்கூடிய வனம், காட்டானை கவரிமான்கள் கட்டுக்கட்டாக வாழும் மனம், வாழக்கூடிய வனம். அப்பேறுபட்ட வனமாகப்பட்ட அந்த காக்காட்சி மலைக்கு போய் 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 நம்ம பெரிய பெரிய மலங்காட்டுக்குள்ள போனாதான் ஆமா நல்ல வைரம் பாஞ்ச மரமா வெட்டலாம். நல்ல வளர்ந்த மரமா, ஒரே கொப்பா போடக்கூடிய மரமா பார்த்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆமா. கோடாலிக்காரர்களும் ஆமோ ஆசாரிகளையும் அழைத்து கொண்டு பொங்கலுக்கு பானையும் பூசைக்கு பொருட்களும் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த ஆட்களை சேகரித்து கோடாலிக்காரர்களும் வெட்டுக்காரர்கள் ஆசாரிகளையும் அழைத்து கொண்டு அவர் எங்கே வாராரானா 7 மாட்டு வண்டி பூட்டி கொண்டு சான்றோர் மக்கள் 7 பேரும் சப்தகன்னி பெற்ற மக்கள் மரத்தை வெட்ட வேணும் என்று அவர் மாட்டு வண்டியை கட்டி கொண்டு காக்காட்சி மலைக்கு வாராரு. அப்போ கட்டி கொண்டு அத கொல்லர்களும் தச்சர்களும் கோடாளிக்காரர்களும் காக்காட்சி மலையிலே வந்து காட்டுக்குள்ளே அதற்கு தகுந்த மரங்களையே சேகரிக்க வேணும் என்று காக்காட்சி மலையில சுத்தி முத்து 4 திசையிலையும் பார்த்தாங்க. ஓடி ஆளுமா பார்த்து அழகான ஒரு மரத்தை கண்டார்கள். அந்த மரத்தை கண்டு நாமல் வெட்ட வேணும் என்று அது எப்பேறுபட்ட மரம் தெரியுமா? ஓங்கி மெல்ல வளர்ந்த மரம், அது ஒரு பிடி உயர்ந்த மரம், நாணல் கோணல் இல்லாத அது சந்தன தேக்கு மரம். அது நாணல் கோணல் இல்லாத 4 பிடி உயர்ந்த மரம், வளைவு கோணல் இல்லாத அது வைரம் பாஞ்ச தேக்கு மரம். அந்த தேக்கு மரம் தன்னதில எங்க தெய்வ சுடலை கொலைவிருந்தார். தன்னதில ஓடியா அப்ப 21 தேவதைக்கும் 61 பந்திக்குத்தாய் எங்க ஐயாவான சுடல தெய்வம், சுடல தெய்வம் அதிலே அதிகாரி ஐயா கொலைவிருந்தார். சுடல தெய்வம் அப்படி கொலைவிருக்கும் தேக்கு மரத்தை இந்த மரத்தை நாமல் எடுத்துக்கொண்டு போனோமானால் வானல் கோணல் இல்லாத வைரம் பாய்ந்த தேக்கு மரம் அல்லவா? இந்த தேக்கு மரத்தை கொண்டு போய் துலாம் போட்டு நாம நாளைக்கிணத்துல நீரரைச்சி விவசாயம் பார்க்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு சான்றோர் சப்தகன்னி மக்கள் 7 பேரும் கொல்லர்களையும் தச்சர்களையும் கோடாளிக்காரர்களையும் அழைத்து கொண்டு இந்த மரத்தை வெட்ட ஏற்பாடு பண்ணுங்க. நான் உடனே மரத்தை சுத்தி புல் சிறைக்கு நூல் கட்டி பஞ்ச நூல் காப்பு கட்டி மரத்தை சுத்தி புல் சிறைக்கு பூசைக்கு ஏற்பாடுகளை செய்தார்கள். 3 கல் கூட்டி அடுப்பாக கூட்டி பானை வைத்து பொங்கலிட்டார்கள்.
பொங்கல் பொங்கி வரும்போது பானை ரெண்டா போச்சு. அப்பமே ஆகாத நேரம் அமடு வரும் காலம் நினைக்கல. மரத்தை வெட்டக்கூடாது, தெய்வத்துக்கு உகந்ததுன்னு நினைக்காம சூதுவாது இல்லாத மக்கள் அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் அவரும் மரத்தை சுட்டி புல் சேரிக்கு மஞ்ச நூலு காப்பு கட்டி அவர் பூஜைகளை தான் முடித்து அது கொல்லர்களும் தச்சர்களும் கோடாளிய தான் எடுத்து சந்தன தேக்கு மரத்தில போடுவாரா கோடாளிக்காரர்கள் கோடாளிய ஓங்கி தேக்கு சந்தன மரத்துல போட சந்தன தேக்கு மரத்துல போட ரத்த வெள்ளமா வருகுது. உதிரம் பீச்சி அடித்து சந்தன தேக்கு மரத்துல ரத்தம் உதிரம் வந்த உடனே ஐயையோ இது ஆகாத சகுனம் அல்லவா? ஐயா நாங்க சொல்லுவதை கேளுங்க. ஐயா நாடார்களே, அண்ணன் தம்பி 7 பேர் இந்த மரத்தை வெட்ட சொன்னீங்க. மரத்துல இருந்து இப்படி உதிரமா வருது, நல்லதுக்கு இல்ல. தெய்வம் ஏதாவது குழுவிற்கும் எனக்கு வேண்டாம், நம்ம போவ இடைஞ்சலுக்கு நிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் தம்பி 7 பேரும் விவரம் பத்தாமல் மரத்தை இந்த மரத்தை தான் வெட்டி நாம கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு என்ன வந்தாலும் நீங்க ரூபா வாங்கிருக்கீங்க, உங்களை வேலைக்கு தான் கூட்டு வந்தோம், நாங்க என்ன சொன்னோமோ அதை மட்டும் செய்யுங்க அப்படி என்று சொன்ன போது கோடாலிய தான் எடுத்து மறுபடியும் வெட்டு வாரா. அப்ப 21 தேவதை 61 பந்தி மாயாண்டி சுடலையிடோ அது அவைய சத்தம் போடுதையா பார்த்தார ஐயா சுடல தெய்வம் ஓடாளிய கொல்லர்களும் தச்சர்களும் வாங்கி போட்டாங்கல்ல. 2 ஆளு நின்னு மரத்துல போட்ட உடனே ஒரு ஆள் வெட்டுவது ஒரு ஆள் கால்ல பட்டு அவருக்கு காயமாகி ரத்த பலி வாங்கிட்டாரு. அப்பமே ஐயா தரபலி வாங்கிட்டாரு. இன்னும் ஒரு ஆளு போட்ட கோடாளி இவர் கால்ல பட்டு இவரு காலு ரத்தமாகி இவரும் புண்ணாகி மறுபடியும் விடல. இவங்களை வெட்டணும்னு சொல்லி அண்ணன் தம்பி 7 பேர் வெட்ட கொப்பு முறிஞ்சு கீழே விழுந்து உடம்பெல்லாம் காயமாச்சு. அப்பவும் ஐயா விடல. மரத்தை வெட்ட வேணும் என்று சொல்லி ஐயா மரத்தை வெட்டி சாய்க்கார மரத்தை வெட்டி சாய்க்கும் போது வெட்டுங்கப்ப வெட்டுவாரா, வீசுங்கப்ப வீசுவாரா, தள்ளுங்கப்ப தள்ளுவாரா. மரத்தனையும் வெட்டி எல்லாம் 7 மாட்டு வண்டியில மாயாண்டி சுடலையா மரத்தோட மரமாக 21 தேவதையும் 61 பந்திகளும் இந்த அண்ணன் தம்பி 7 பேர இவர்களோடு போக வேணும், ஆளடிமை பிடிக்க வேணும், நம்ம அரசாட்சி செய்ய வேணும். சந்தன தேக்கு மரம் தன்னோடு வாராரை தெய்வதைகள் மாயாண்டி சுடலையின் தலைமையில 21 தேவதைக்கு 61 பந்திக்கு அதிகாரி சுடல தெய்வம். இவங்களை இதோட நம்ம விடக்கூடாது. இவங்க இந்த மரத்தோட மரமா போய் இவங்களை அட்டகாசம் செஞ்சு இவங்களே நம்ம ஆள் அடிமை பிடித்து நம்மளை இவங்களை வணங்க வைத்து வாழ வைத்து நாம ஆளடிமை பிடித்து அரசாள வேணும் என்று மரத்தோடு மரமாகவே வருகிறார்கள். வரும்போது அண்ணன் தம்பி 7 பேருக்கு உடம்புக்கு முடியல. எல்லாம் ஐயா வேலை. அப்பதானே தெரியும் நம்ம யாருன்னு காட்டணும்னா ஐயா அட்டகாசம் செய்தார், ஆதாளி போடுகின்றார். அப்ப காய்ச்சல் முறமாறி அடிக்கி கை கால் எல்லாம் வலிக்கு. அப்ப இப்படியாகவே உடல்நிலை சரியில்லாம அவர் உடல்நிலைக்கு சரியில்லாம எங்க சுடல தெய்வத்தோட அருளாலே அவர் புறப்பட்டு
அப்ப கொங்கந்தான் பாறை வந்தல்லவோ கொங்கந்தான் பாறைக்கு அப்படி இப்படிமா கஷ்டப்பட்டு என்ன பாடுபட்டாலும் மரத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி காய்ச்சல் மண்டையடிய பார்க்காம பாடுபட்டு அடி நொந்து உடல் எல்லாம் வலி தாங்க முடியாம ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. ஊருக்கு வந்து அவங்கள ஐயா இருக்க விடல. அப்ப இவங்க உடம்புக்கு முடியல என்ன ஏதுன்னு பாத்துருவோமே அப்படி என்று சொல்லி அவர் அண்ணன் தம்பி 7 பேரும் கோடாங்கிய தானழைத்து இது பேயா இல்ல பிசாசா ஏய் மையா இது மாந்திரமா இது செய்வீரையா வஞ்சகமா இல்ல தெய்வத்தோட குச்சம் தானா பார்க்க வேணும் என்று சொல்லி ஐயா என்று சொல்லி அவரை கோடாங்கிய பார்க்க வேண்டும் என்று சொல்லி கோடாங்கிய அப்ப பார்த்ததொரு வேளையில இந்த நொடி பொறுக்க முடியாமல் சப்தகண்ணி வச்ச மக்கள் ஊரில் உள்ள கோடாங்கி அழைத்து பேயா பிசாசா மையா மாந்திரமா தாத்தா கருப்பா செய்வீரையா நீங்க பார்த்து சொல்லுங்க ஐயா எங்களால முடியல அப்படின்னு உடனே கோடாங்கி அச்சரத்தை வரைந்து கோடாங்கி அடித்து குறி சொன்னார். வாருங்கப்பா அண்ணன் தம்பி 7 பேரு பேயும் இல்ல பிசாஸ் இல்ல மையம் இல்ல ஐயா மாந்திரம் இல்ல செய்வினையும் எதுவும் இல்ல என் மணி விளக்கு பிறந்த பிள்ளை ஐயா பிறந்த பிள்ளை இது மாயாண்டி குச்சம் தானே பிறந்த பிள்ளை மாயாண்டி குத்தம் தானே அந்த மாயாண்டி சுடல ஐயா சப்தகண்ணி வெத்த மக்களை நீங்க 7 பேரும் ஒன்னா சேர்ந்து மரத்தை வெட்ட போனது உண்மையா? சந்தன தேக்கு மரம் வெட்டும் போது உடம்பு சரியில்லாம வந்தது உண்மையா? அதையும் மீறி நீங்க இந்த சேக்கு மரத்தை வெட்டி கொண்டு வந்ததனால அதிலே காவலாக கொலுவிருந்த மாயாண்டி சுடலத்தை உன் தலைமையில 21 தேவதை 61 பந்தியும் நீங்க செய்ததை பொறுக்காம மரத்தோடு மரமா வந்திருக்கு. இனி உங்க குடும்பத்தை அவர் வாழையடி வாழையா வாழ வைக்கணுமானா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த குருக்கள் இடத்துல இந்த மண்ணுல 21 தேவதைக்கு 61 பந்திக்கு நீ நிலையம் போட்டு அவருக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்து வணங்கி வந்தா உள்ளும் முறியாம முடிந்த கொப்பு வாடாம ஆள் போல் இலைதழுத்து அருகுது போல் வேர்கள் ஊன்றி உன்னை வாழையடி வாழையா ஐயா வாழ வைப்பார். சம்மதம்னா நீ ஐயாவுக்கு நிலையம் போட்டு கும்பிடுனாங்க. ஆட்டு மெண்டி சம்மதித்து எங்க மாயாண்டி சுடலைக்கு ஏ குங்கந்தான் பாறையில ஏ குருக்கள் ஐயா விடும் ஏ அவருக்கு இடது புறம் ஏ 21 தேவதைக்கு ஏ 61 பந்திக்குத்தான் ஏ மாயாண்டி சுடலைக்கு நிலையம் அது போட்டல்லவோ மண்ணால பீடம் போட்டு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தார். அப்ப கொடை கொடுத்து வார போது அந்த கொங்கந்தான் பாறையில அண்ணன் தம்பி 7 பேரும் ஏன் அப்படியா இருக்கும் போது அதிலே 2 பேர்களுமா ஏன் அண்ணன் தம்பி 7 பேரும் கொங்கந்தான் பாறையில இருக்கும் போது
பொங்கந்தாம்பாறையில அண்ணன் தம்பி 7 பேரும் குருக்களுக்கு இடதுபுறமாக 21 தேவதை 61 பந்திக்கு நிலையம் போட்டு மண்ணால் பீடம் போட்டு ஊட்டு போட்டு குடைவிழா கொடுக்க அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அண்ணன் தம்பியில 2 பேர் மட்டும் ஒன்றாக கூடி அண்ணா நாங்க 2 பேர் மட்டும் ஒன்னா கூடி இதே இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் பிழைப்புக்காக நாங்க பக்கத்து ஊர்ல போய் கொலுவிருக்கலாம்னு நாங்க நினைக்கோம். பிழைப்புக்காக பக்கத்து ஊர்ல போய் நாங்க வாழணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் மேலாக இந்த தெய்வம் எங்களுக்கு துணை இருந்தா தான் அங்க எந்த இடத்துக்கு போனாலும் வாழ முடியும். தெய்வத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். அதனால பிழைப்புக்காக இந்த 21 தேவதை 61 பந்தியில பாதிக்கு பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதியாக 11 தேவங்களை மட்டும் எங்களுக்கு பிடிமண்ணு கொடுத்தா நாங்க கும்பிட்டு வருவோம் என்று சொல்லி ஆட்டு வெண்டை சம்மதித்து பொங்கந்தா மாறி விட்டு 11 தேவதைக்கு ஐயா பெட்டியில மண்ணெடுத்து அத பிடி மண்ணெடுத்து வந்து இந்த ரெட்டியார் வெட்டி ஊருக்குள்ள மாயாண்டி சுடலையா 11 தேவதைக்கு அங்கே நிலையம் அது போடுவாரா ஆண்டுக்கு ஒரு முறையோ அவருக்கு கொடை போட்டு கொடுப்பாரா கொடை போட்டு கொடுக்கும் போது மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா குருங்கள் சாமியோடு கழுங்குடையார் சாஸ்தாவா பொன்னுருவி அம்மாளுமா சிவனடைந்த பெருமாளா எங்க இருளப்ப சாமி ஐயா தலவாய் மாடசாமி நாயான பேச்சு அம்மா மாயாண்டி சுடலையா மாடத்தி அம்மாளோடு சங்கிலி முதத்தோடு கொல்லாத முண்டசாமி 11 தெய்வங்களோ ரெட்டியார் வெட்டி ஊருக்குள்ள என் அண்ணன் தம்பி 2 பேரு ஐயா வாழையடி வாழையாக வாழ வைத்து வாராரே வணங்கி வந்த பேர்களைத்தான் ரெட்டியார் வெட்டி ஊருக்குள்ள 11 தெய்வங்களோ அது நிலையமாதான் வாங்கி எல்லோ வணங்கி வரும் மக்களைத்தான் ஐயா முள்ளும் மொறியாம முடிந்த கொப்பு வாடாம வாழையடி வாழையாக வாழ வைத்து வாராரே ஐயா வாக்கு சொன்னா தப்பாது ஐயா வரம் கொடுத்தா பையாது அவரை நம்பி வந்த மக்களுக்கு மாயாண்டி சுடலையா நல்வாக்கு சொல்லுவாரா தங்க மாடை தலவாய் மாடு சாமி எங்க நல்ல மாடு மாடனுக்கு மாடனையா தலவாய் மாடசாமி அப்போ 21 தெய்வங்களும் எங்க மாயாண்டி மாசுடல 61 பந்திகளும் அதடி போடுவாரே அப்போ வேலையார வேலையப்பா விளையாடும் சமயப்பா இந்த தலவா மாடசாமி சங்கிலி பூதத்தாரும் தாயான பேச்சியம்மா 21 தெய்வங்களும் அமிர்தத்தில பிறந்த பிள்ளை குருக்கள் ஐயாவோடு குருக்கள் சாமியோடு எங்க மாயாண்டி சுடலையா தாயான பேச்சியம்மா குருக்கள் பக்கத்தில ஐயா குலவிருந்து வாரவரா சிவனடைந்த வருமாளா தாயான பேச்சியம்மா தலவாய் மாடனோடு சங்கிலி புதத்தோடு பொல்லாத கண்ணனுமா கண்ணனான கோபாலன் தாயான பேச்சியம்மா குருக்கள் சாமியோடு ஐயா கூட்டமிட்ட மலைகளோடு கூத்தாடி வாராரே ஐயா ஆடி வரும் குருக்களுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ குருக்கள் ஐயாவுக்கு ஐயா வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா வையாது நம்பி வந்த மக்களுக்கு குருக்கள் ஐயாவோ நல்வாக்கு சொல்லுவாரா மாயாண்டி மாசுடலை பொல்லாத தலவாய் மாடா மாயாண்டி சுடலையா நீ மாயானம் போன பிள்ளை ஐயா
கட்டலிட்டு ஐயா கட்டி மெல்ல வரிந்து கட்டி ஏ சுடல ஐயா உனக்கு தாமரத்தா மணியழகு வரிந்து கட்டி தாமரக்கா மணி அழகோ உனக்கு பட்டு கச்சா ஐயா பவள கச்சை எங்க சுடல ஐயா உனக்கு ஒட்டு கச்சை நல்லடமா பவள கச்சை எங்க மாயாண்டி முண்டசாமி யான பந்தோ ஒரு கையில எங்க சுடல ஐயா அழுக்கு தடி மறுகையில ஐயாவுக்கு வீர பந்தோ ஒரு கையில என் மாயாண்டி சுடலை கிட்ட உனக்கு வீச்சருவா மறுகையில ஏ குருக்கள் ஐயா சாமியோடு குருக்கள் சாமியோடு இப்ப துதி போட்டு வாராரு ஐயா கொட்டு மேல நல்ல முழக்கத்தோடு இந்த ரெட்டியார் வட்டி ஊருக்குள்ள ஐயா சந்தன தேக்கு மரத்தில் கொலுவிருந்த கொலுவிருந்த ஏ தெய்வமான சுடல ஐயா கொலுவிருந்த ஐயா நீ தேக்கு மரத்தில வந்த வேறா ஏ தெய்வமான சுடல ஐயா நீ வாக்கு சொன்னாலும் தப்பாது எங்க சுடல ஐயா வரம் கொடுத்தா பொய்யாது சொன்னா தப்பாது கொடுத்தா பொய்யாது ஐயா நம்பி வந்த பேர்களுக்கு எங்க மாயாண்டி முண்டசாமி ஐயா முண்டசாமி அவர் நல்வாக்கு கொடுப்பாரா ஐயா நீ முண்டமாக உருண்டனாலே உனக்கு முண்டன் சுடலை ஓம்பையாரு தாயான பேச்சு அம்மா ஏ பேச்சு அம்மா இப்ப விளையாடி வாராளே தாயான பேச்சி அம்மா அவ ஆடி வருகிற பேச்சு அம்மா அவ பிச்சி பூ வாசக்காரி என் பேரு வச்ச பேச்சு அம்மா தாய வீர பல்லா விரிசடையா உனக்கு விரித்தாடும் தலைமுடியா எங்க மாயாண்டி முண்டசாமி மாயாண்டி முண்டசாமி இப்ப விளையாடி வாராரு ஐயா பேயாண்டி மாயாண்டி பேரு வச்ச சுடல தெய்வம் தாயான பேச்சு அம்மா குளிப்பிள்ளைய அம்மா பிடுங்கு வாழ ஐயா பிடுங்கு வாழ பேச்சு மடியில் போட்டு அழகு பாப்பா இப்படியாகவே இந்த ரெட்டியார் வண்டிமா ஊருக்குள்ளே வந்து வந்து அண்ணன் தம்பி 2 பேர்களும் 11
11 தெய்வங்களுக்கு நிலையம் போட்டு சந்தன தேக்கு வரத்திலே வந்த மாயாண்டி சுடலைக்கு பேச்சியம்மா பிரம்மசக்தி குருக்களோடு கலங்குடையார் சாஸ்தா தலவாய் மாடை சங்கிலி பூத இருளப்பசாமி மாயாண்டி உண்டசாமி இப்படி 11 தெய்வங்களுக்கு நிலையம் போட்டு வணங்கி வரக்கூடிய மக்களையும் தேடி வரக்கூடிய பக்தர்களையும் ஐயா வாழையடி வாழையாக வளரச் செய்து முள்ளும் முறியாமல் முடிந்த ஒப்பு வாடாமல் என்னென்னைக்கும் காவலாகவே ஐயா வாழ வைத்து வருகின்றார்.